ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணல, ஒரு வீக் பூரா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, வீக்கெண்டில் ஃபேஷியல் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் கிட்டு தான் நான் எடுத்துருக்கேன். இதில் நேச்சுரல்ஸோட ஃபேஷியல் கிட். இது கோல்டன் க்ளோயிங் கோல்டன் ஃபேஷியல் கிட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் டைமண்ட் இருக்குது, அதுவும் டைமண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் கோல்டன் இன்றைக்கி ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கிட் வாங்கியே ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ அந்த கிட்டில் 4 ஸ்டெப் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாலே நல்லா ஸ்கின் ப்ரைட்டாக ஆல்ரெடி நான் அந்த ஒரு பேக் வாங்கினேன்னா ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பேசிக்காக எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மினிமலாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஸோ அது என்னன்னு தெரில, ஸ்டார்டிங் அப்படி தான் ரொம்ப லைட்டாக போடுறது தான் பிடிக்கும். ஸோ அதுவே ஓகேவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இந்த ஒரு பேக் 3 டைம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே தான் வச்சுருப்பேன். அதனால் எனக்கு பெரிய எஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகலை. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளென்சிங் நான் என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியே போகணும், நைட் பார்ட்டிலாம் போகணும் அப்படின்னா இந்த ஃபேஷியல் கிட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, கிளென்சிங், அதை மட்டும் கிளென்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ரொம்ப ஸ்டெப் ஃபாலோ பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஸோ ஃபேஸ் வாஷ் மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஸ்கின் லைட்டாக டேன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு பேக் 100 ரூபீஸ் தான் வரும். ஆனால் நம்ம வெளியே பார்லரை போய் ஃபேஷியல் பண்ணால் 1000 கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபேஷியல் டைப் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணி பாருங்கள். மணியும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ஒரு 3 டைமாச்சும் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில் இருக்க கிளென்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக ஃபேஸில் வாட்டர் மட்டும் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வாய்ஸ் வீடியோவில் பேசியிருந்தேன், ஆனால் அது இறைச்சலாக இருந்தனால நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிளென்சரை லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் கிளென்ஸ் பண்ண போகிறேன். இது பயங்கர டீப் கிளென்ஸ் பண்ணும், நல்லா க்ளோயிங் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நல்லா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட நம்ம ஸ்கின் உள்ளேருந்து நல்லா ஒரு க்ளோயிங் ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இதோட ஸ்மெல் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும்போது அந்த பேக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க ஒரு 3 மினிட்ஸ் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த 3 மினிட்ஸை ஃபாலோ பண்ணி நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு என்னோடய ஸ்கின் கிளியர் ஸ்கின் கிடையாது, ஆக்னி, அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ஸ்கின் இல்லாமல் ஒரு ஆக்னி, போர் ஸ்கின் தான். ஸோ போர்ஸ்லாம் நிறையா இது இருக்குல்ல அழுக்கு, ஸோ அதெல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். ஸோ அதே மாதிரி போர்ஸ் ரொம்ப ஓப்பன் ஆகாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நான் அந்த போர் இருக்க இடத்துல கிளென்ஸ் பண்ணுவேன். அதிகமாக அந்த இருக்க இடத்துல கிளென்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஓப்பன் ஆகி போர்ஸ் ரொம்ப சைஸ் லார்ஜாக பெருசாகிடும். ஸோ அதனால் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டவல் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ டக்குன்னு நான் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஃபஸ்ட்டு டீப் கிளென்ஸ் பண்ணுற ஸ்டெப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கூட எனக்கு அது பண்ண வேணாம், இதுவே ஓகேவாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ நல்ல டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணக்கப்புறம் ஸ்கின் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ பயங்கர ப்ரைட்டாக இருக்கும். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மசாஜ் க்ரீம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்குது, இல்லை ஏஜிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ இந்த மசாஜிங் க்ரீம் வச்சு நான் என் ஃபேஸை வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ண போகிறேன். நிறையா ஸ்டெப்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு என்னோடய கண்ணை மட்டும் வந்துட்டு மேலே ஏற்றி வந்து நான் வந்து மசாஜ் பண்ணுவேன். ஸோ மற்றபடி இந்த மசாஜிங் க்ரீம் வந்து ஃபேஸில் ஓவரால் கவர் ஆகிற மாதிரி நான் வந்து மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி என்னோடய நெக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து நெக்கில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ பயங்கர டேன் ஆகிருக்கும் பேக் நெக்கும் சரி, ஃப்ரண்ட்டும் சரி. ஸோ நான் வீடியோனால அதெல்லாம் வந்து பண்ணலை. ஸோ நெக்லையும் வந்துட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய 2 சைடு கன்னத்துலேயும் வந்து நான் வந்து நல்லா மசாஜிங் க்ரீம் யூஸ் பண்ணி நல்லாவே மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய நெத்தியில் அதுக்கப்புறம் இந்த கண் இருக்குல்ல, ஸோ இந்த நம்மளோட ஐஸ் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஷியல் பண்ணி பார்லர் போய் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்களே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறையா ஹீட் வந்து நம்மளோட கண்ணில் வந்து இருக்கும். ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண் வந்து கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கும். அப்போனா வந்து நம்ம பாடியில் பயங்கர ஹீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சின்னிலேருந்து நான் வந்து எடுத்து என்னோடய இயர் வரைக்கும் நான் வந்து மசாஜ் பண்ணுறேன். ஸோ நல்லா அதுக்கப்புறம் என்னோடய நோஸ் கிட்ட, அதுக்கப்புறம் என்னோடய கன்னத்தில். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்ச மசாஜ் மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். பெருசெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். ஸோ நிறையா நேரம் வந்து ஃபேஸில் வந்து கை வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதனால் மினிமலாக என்ன பண்ணணுமோ நான் அதை வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெத்தியில், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ், அதுக்கப்புறமா கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, அதுக்கப்புறம் த்ரெப்ஸ் 3ல் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜெல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெல் வந்து பயங்கர கூலிங்காக வந்து இருக்கும். ஸோ இது நான் வந்து ஓப்பனில் தான் வந்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் நல்லா வந்து ஒரு ஜில்னஸ் கூலிங்கோடையே வந்து இருந்துச்சு. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். சேம் இந்த ஜெல்லை வந்துட்டு ஃபேஸ் பூரா வந்து அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துக்குவேன். இது வந்து ஸ்டெப் 3. அப்ளை பண்ணும்போதே தெரியும் நல்லா ஒரு ஷிம்மரிஷாக இருக்கும் ஃபேஸில். ஓவரால் கண்ணுக்கு மேலே, அதுக்கப்புறம் நெத்தி, ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வந்து ஜெல்லை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிடுவேன். ஸோ கண்ணுக்கு கீழே நல்லா அந்த கூலிங்காக இருக்க ஜெல் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கண்ணுக்கு கீழே வந்து நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஜெல் எடுத்து இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து எனக்கு பிடிச்சனால நான் மறுபடியும் வந்து ஒன் டைம் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஜெல் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் 4th ஸ்டெப் வந்து பேக் தான் வந்து இருக்கும். கோல்டன் பேக்.
அதை வந்து டாட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த ஃபேஷியல் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. சவுண்டை குறை. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பேக்கில் நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபைனல் வந்து ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ வந்து ஃபேஷியல் வீட்டிலே பண்ணுறீங்கன்னா அந்த பேக் வந்து காஞ்சிட்டு இருக்கும்போது வந்து நல்லா தண்ணி குடிங்க, ஜூஸ் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வாட்டர் தான் வந்து குடிப்பேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீட்டை வந்து கொஞ்சம் தணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து வீட்டிலயே வந்து ஃபேஷியல் பண்ணணும், அமௌண்ட் சேவ் பண்ணணும், ஒரு ஃபேஷியல் கிட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஒரே நாளில் போட்டு தீர்க்காமல் ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மினிமல் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் எஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வந்து ஸ்வெட்டாகவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு கிட் மட்டும் வச்சு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ நல்லா வந்து டேன் பண்ணியிருக்கேன், நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஒரு 3 டேஸ் கழிச்சு இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எப்பவுமே ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ண 1 டே அப்புறம் சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாய்.